எல்லாருக்கும் வணக்கங்க. அ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதில வந்து நம்ம 2 வகையான ஃபியூஷன் டேப்ப பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது அயர்ன் பண்ற டைப்பு. இது வந்து அயர்ன் பண்ண முடியாது. நம்ம வச்சு தான் ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபேண்ட்டோட கீழ மடிச்சு அடிக்கிற பக்கம்ல இது மாரி வச்சு அடிச்சோம்னா, ஃபேண்ட் வந்து நல்லா ஸ்டிஃப்பா நல்லா இருக்கும். அ அந்த மாரி டைப்புக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல கிழிக்க முடியாது. நான் உங்களுக்கே எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்க. இதே ஃபர்ஸ்ட்டு டைப் வந்து அயர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சாரீல லைட்டா ஒரு இடத்த மைல்டா என்னோட சாரீல டேமேஜ் வந்தது. அதுக்காக இந்த டேப்ப வச்சு லைட்டா அயர்ன் பண்ணோனே அது ஸ்டிஃப்பா அ சரியாயிருச்சு. அது பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா இருக்கிற மாரியே இருக்கு. அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுபோக கிட்ஸோட ஃப்ராகுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு அம்பர்லா கட் போட்டு மடிச்சு அடிக்கையில அந்த அம்பர்லா கட்டோட ஷேப் நீட்டா வருது. அதுக்கெல்லாம் இது நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ சுடிதார் மெட்டீரியல் ஃபேண்ட்டு கீழ மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் செகண்ட் டைப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இன்னும் நீங்க ஸ்டிச்சிங் பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலுங்க. தேங்க் யூ.